சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மகர ராசி சனி வக்ர பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள் சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு சஞ்சரித்து கொண்டு வக்ரகதியில சஞ்சரிக்க போகிறார். ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாசம் 24ஆம் தேதி வரை, அதாவது 26/7/2026 இருந்து 10/12/2026 உள்ள காலம் சனி பகவான் மீன ராசியில வக்ரகதியில சஞ்சரிக்க போகிறார். அதாவது உங்க ராசிநாதன். இதனால மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ராகு, கேது, சூரியன், சந்திரன் இந்த 4 கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகங்களும் சூரியனுடைய சஞ்சாரத்தை அனுசரித்து அப்பப்போ வக்ரகதியில சஞ்சரிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன், சனி இந்த 5 கிரகம் சூரியனுடைய சஞ்சாரத்தை அனுசரித்து வக்கரகதியில் செஞ்சிருக்கு. இப்போ சூரியன் கடகராசியில் இருக்காரு, சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். அப்போ இந்த கடகத்திலிருந்து மீனம் 9வது ராசி, இந்த 9வது ராசி 8வது ராசி 7வது 6வது 5வது ராசி வரும்பொழுது வக்கர நிவர்த்தி ஆயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது. வக்கரம் அப்படின்னா அதாவது உச்ச வக்கரம் நீச்ச பலனை செய்யும், நீச்ச வக்கரம் உச்ச பலனை செய்யும். ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் பலன் கொடுக்கும் பொழுது தன்னுடைய கிரக காரகத்துவ அடிப்படையிலையும் பலன் கொடுக்கும், எந்த ஆதிபத்திய அடிப்படையிலையும் பலன் கொடுக்கும். எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த இடத்துல இருந்தா என்ன பலனை செய்யும் அப்படியும் செய்யும் பலனை தன்னுடைய காரகத்துவ பலனையும் சேர்த்து தான் செய்யும். அப்ப இந்த வக்கரகதியில சஞ்சரிக்கும் பொழுது மட்டும் தன்னுடைய காரகத்துவ பலன் குறைந்து ஆதிபத்திய பலன்கள் செய்யும். எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டுல இருந்தா என்ன பலனை செய்வார் அதை தான் செய்யும். அப்ப காரகத்துவ பலன்கள் குறையும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பாவகிரகம் வக்கரமானா நல்ல பலன், சுபகிரகம் வக்கரமானா தீய பலன். அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல முழு பாவி அப்படின்னா சனி, முழு சுபர்னா குரு. அப்ப இந்த வக்கர காலத்துல மட்டும் சனி பகவான் சுபராக செய்வார். அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய பாவத்துவம் சனியுடைய காரகத்துவம் என்ன, சலிப்பு, பிடிவாதம், மந்தம், தடை, தாமதம், இழுபறி, நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், அசிங்க, அவமானம் இதெல்லாம் சனியோட காரகத்துவம் இல்லையா? அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காத அப்படின்னு சொல்லக்கூடியவா அதெல்லாம் சனியோட காரகத்துவம். இந்த காரகத்துவங்கள் வேலை செய்யாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 7ஆம் நாட்டு சனி, அஷ்டம சனிலாம் வரும்பொழுது காரகத்துவ அடிப்படையில் தான் கெடுபலன்கள் நடக்குது. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த காரகத்துவ பலன்கள் நடக்காத காலம்தான் சனி வக்கர காலம். அப்போ சனி வக்கர காலங்கிறது எல்லாருக்கும் நன்மைகளைத்தான் அதிக அளவு செய்யும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7.5 முடிஞ்சு போச்சு, குரு பெயர்ச்சி வந்தாச்சு, ஆனாலும் மாற்றத்தை மட்டும் ஒன்றுமே காணுமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் மகர ராசிக்கெல்லாம் இந்த சனி வக்கர காலத்திலிருந்து மாற்றங்கள் தொடங்கும். மாற்றங்கள் அதிக அளவு நடைபெறும், நன்மைகள் அதிக அளவு நடைபெறும், முன்னேற்றங்கள் அதிக அளவு அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார். அப்படி அதாவது ராசிநாதனும் 2ஆம் அதிபதி 3ல் சஞ்சரிச்சா என்ன பலனை செய்வாரோ அதை செய்வார். இப்போ பொதுவாக காரகத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது என்ன, இளைய சகோதர ஸ்தானம், அதாவது ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தி ஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ தைரியம், வீரியம், பராக்கிரமம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அப்போ சனியோட காரகத்துவம் அனுசரித்து அது எல்லாமே தடை தாமதம் முதல்ல நடக்காது, அப்புறம் நடக்கும். தடை தாமதம் இழுபறிக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருந்தது. ஆனால் சனி வக்கர காலங்களில் அந்த அமைப்பு இருக்காது. எடுத்த காரியம் எடுத்த உடனே வெற்றி பெறும், எடுத்த செயல்கள் அனைத்தும் முழுமையான பலனை தரும், புகழ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியத்திலே இளைய சகோதரரின் நன்மைகள் ஏற்படும், புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய தகவல்கள், நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். அதாவது ராசியாதிபதி 3ல் இருந்தார்னா வெற்றிகரமான மனிதராக, வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம், வெற்றிகரமான மனிதராக மாறப்போகிறார்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்ததிபதி 3ல் இருக்காருன்னா பொருளாதார சம்பந்தமான நன்மைகள், பொருளாதார சம்பந்தமான அதாவது ஏற்கனவே வந்து சேரக்கூடிய பணம்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர காலம் அமையும்.
அப்போ பார்த்தீங்கன்னா சனி எங்கே இருந்தாலும் அவர் பார்வை மந்தன் பார்வை மகத்துவம் உண்டு, மந்தன் பார்வைக்கு மகத்துவம் உண்டு அப்படி 3, 7, 10 பார்ப்பார். இப்போ 3ஆம் இடமா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். அதை சனி பார்க்குறாருன்னா தடை தாமதம் இழுபறி உண்டாகக்கூடிய சமயம். ஆனால் இந்த வக்கர காலத்தில் அந்த தடை தாமதம் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை புரியும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்து பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் வயதானவர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி நன்மைகள் ஏற்படும், அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அடுத்ததா 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 இந்த முக்கியமான ஸ்தானம். இந்த உங்கள் ராசிக்கு 5, 9 இந்த 2 இடத்தையுமே சனி பார்க்குறாரு இல்லையா? அப்போ சனி பார்க்கறதுனால இந்த வக்கர காலத்தில் அவருடைய பார்வையுடைய கெடுபலன் குறையும் அப்படிங்கிறதுனால, அப்போ 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம், பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு, கல்வியில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, தந்தை வழி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கர காலங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதார நன்மைகளையும் சுபகாரிய அனைத்தும் தடையில்லாமல் நடக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த சனி வக்கர காலம், அதாவது ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை 26/7/2026 10/12/2026 உள்ள காலம் சனி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்பு முனை காலம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி ஆகியும் திருப்பு முனை இல்லாதவர்களுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய மாற்றம், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.